AVR Swarnamahal. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers. அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர்சி இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். எங்க வீட்டில் எங்க அம்மா இப்படிதான் எழுப்புவாங்க, பிஸ்கெட் வாங்கி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டு தான் நான் ஏஞ்சாதான் எனக்கு அந்த நாள் ஃபுல்லா கரெக்டா போகும் அப்படின்னாங்க. இவனே அப்படி செய்யறான், இவன் உண்மையாலுமே லூசு தான்டா, உண்மையாலுமே பைத்தியம் தான்டா அப்படின்றாங்க. நீ ஆம்பளை இல்லை அந்த மாதிரி ஒரு டாபிக்கு. அவருக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, யாரும் இல்லாமல் வளர்ந்ததுனால அவர் அது ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் அவர் சொன்னார் இப்படி இருக்குது, ஏன்னா யாருக்கும் சிம்பத்தி வரக்கூடாதுன்னு அவர் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் சொன்னார், கொஞ்சம் மாதம் கழிச்சு சொன்னார். நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம பசங்களுக்கே எல்லா வேலையும் சொல்லி கொடுத்து செஞ்சோம்னா அடுத்த ஜென்ரேஷன் மாறும்ல. ஆம்பளைனா வெளியே போய் வேலை செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட் மாறும். ஸோ பொண்ணுங்களே இப்போ இருக்கிற ஆண்டிங்க பேசுகிறது ஓகே. இந்தியா விக்ஸ் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நான் ரஜிராத் தென்மோகன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட லோக்கி கவி கப்புள்ஸ் கூட தான் இருக்கோம். வணக்கம்ங்க. வணக்கம். ஸோ நீங்கள் லோக்கி கவி கப்புள்ஸ் தாண்டி தமிழால் இப்போ ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். எப்படி வந்துச்சு? முதல்ல தமிழாக்குள்ளே எப்படி பேச வந்தீங்க? பேச வந்ததுன்னா நாங்கள் ஆக்சுவலாக ஒரு சின்ன கப்புள் பேஜ் வச்சுருக்கோம். ஸோ எங்களுக்கு ஒரு 23K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்த்து அதில் தமிழில் இருக்கிற டீம்லேருந்து எங்களுக்கு மெசேஜ் போட்டாங்க ஃபஸ்ட்டு. ஸோ மெசேஜ் போட்டதில் ஃபஸ்ட்டு டாபிக் கொடுத்தாங்க. அந்த டைம் எங்களால் போக முடியுதுனால செகண்ட் டாப்பிக்கும் இந்த மாதிரி பிரதர் டாபிக் இருக்குது, வந்து பேசுகிறீங்களா அப்படின்னாங்க. சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் இன்டர்வியூ மாதிரி சின்னதாக வச்சாங்க, ஆடிஷன் மாதிரி. ஓகேன்ட்டு சரிங்க நாங்கள் வரோம் அப்படின்னோம். அப்புறம் சென்னை அட்ரஸ்க்கு வந்து அந்த மாதிரி தான் நாங்கள் இன்டர்வியூக்கு தமிழ் ஷோவுக்கு நாங்கள் வந்தது. ஸோ அந்த வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் மூலிமா கிடைச்சிது. இன்ஸ்டாகிராம் மூலிமா கிடைச்சி. ஓகே, உங்ககிட்ட நான் கேட்குறேன், சொல்லுங்கள். ஸோ தமிழாக்குள்ளே வந்ததை பற்றி அவர் சொன்னாப்புல, வந்ததுக்கப்புறம் அங்கே பேசின விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் போனதுக்கப்புறம் நிறையா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்திருக்கும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்திருக்கும். நீங்கள் மறக்க முடியாத கமெண்ட் ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா பயங்கரமாக பேசி ரீச் ஆயிடுச்சு. அவர் தான் ப்ரோமோ கட்லேயே நிறையா தடவை வந்திருந்தாப்புல. அதை தாண்டி இன்ஸ்டாகிராம்லேயுமே நிறைய பேர் மை மேன் அப்படின்லாம் போட்டு இட்ஸ் ஹஸ்பண்ட் மெட்டீரியல்லாம் நிறைய பேர் மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. நீங்கள் சொல்லுங்கள். அதில் பொண்ணுங்களே ஏன் பசங்களை வேலை வாங்குற, என்ன வளர்ப்பு அதெல்லாம் சொன்னிருந்து கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. பாசிட்டிவெல்லாம் நல்லா இருந்துச்சு, ஒரு சேஞ்ச் வருது அப்படின்றது, ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கிறது நல்லா இருந்துச்சு. பேசிக்காகவே நீங்கள் எல்லா வேலையும் ஒரு வேளை பேச்சுலராக இருந்ததுனால எல்லா வேலையும் நீங்கள் பார்த்துடுறீங்களா, இல்லை அவங்கள ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் எல்லா வேலையும் பார்க்குறீங்களா? இல்லை அப்படின்னு இல்லை, நான் பேச்சுலராக இருந்தது ஒரு பக்கம். ஏன்னா ஒரு வேலை செய்யணுன்னா டக்குன்னு போய் செய்கிறதுனால அந்த பேச்சுலர் லைஃப்லேருந்தே அது வந்தது. அப்புறம் அவங்களும் ரொம்ப பிடிச்சதுனால ஸோ அவங்கள கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் அதில் ஸ்டார்ட் பண்ணது தான். ஸோ அவங்களுக்கு லைட்டாக பண்ணுவோம், நம்ம இறங்கி செய்வோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளாக அவங்களும் செய்ய ஆரம்பித்தாங்க. இப்போ அப்படியே நல்லா ஈக்குவலாக செய்கிறோம். ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கு. ஸோ மார்னிங் ஏஞ்சி யார் கிளம்புறாங்களோ ஏஞ்சிக்கிறவங்கள பொறுத்து அப்படியே ஸ்டார்ட் ஆகும் வேலை. ஸோ நான் ஏஞ்சிக்கிறேம்மா, நான் இது ஸ்டார்ட் பண்ணுறேன். அவங்க ஏஞ்சிக்கிட்டாங்கன்னா நான் ஏஞ்சிக்கிறேன்ப்பா, நான் இது ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. எங்களுக்குள்ளே நல்லா பிரித்து செய்கிறோம், எல்லாத்தையும் கரெக்டாக போகுது. எந்த வேலையும் நான் தான் செய்யணும், நீ தான் செய்யணும் அப்படிலாம் கிடையாது. நீ இதை க்ளீன் பண்ணுறியா, க்ளீன் பண்ணு. நான் இதை பண்ணுறேன்னா நான் பண்ணுறேன், ஓகேவா? இந்த வேலை நீ பண்ணுறேன், சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகுது. ஸோ எங்களுக்குள்ளே பெரிய கஷ்டம்லாம் இல்லை. சின்ன வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, எல்லா வேலையுமே ஒரு மாதிரி ஈக்குவலாக பிரித்து தான் செய்வோம். ஸோ எங்களுக்கு கஷ்டமாக எதுவும் தெரியல, ஹாப்பியாக சந்தோஷமாக செய்கிறோம். ஷேர் பண்ணி தான் செய்கிறோம், மற்றபடி நானாலாம் எல்லாமே செய்யலை அப்படின்லாம் நீங்கள் சொல்லும்போது. பட் நான் அதில் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் செய்கிற மாதிரி மட்டும்தான் இருந்துச்சு. அதுலேயுமே உங்கள் கமெண்டில் நீங்கள் சொன்னீங்க மீடியா கட்டில் நிறையா பேர் இருந்துச்சு, என்னெல்லாம் பேசியிருந்தீங்க, இதையாவது நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் ஆல்டர்னேட்டிவ் வேலை செய்வேன்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் சப்போஸ் காலையில் அவர் பண்ணார்னா நைட் நான் அப்படி பண்ணுற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டாக யார் டயர்டாக இருந்தாலும் அவங்க மிச்சம் எடுத்து பண்ணுவாங்க, அப்படி தான் சொன்னோம். அந்த கட்டில் அத்தை இக்னோர் பண்ணிட்டாங்க. இல்லை அப்படி இருந்தால் கூட அவங்க அந்த கமெண்ட்ஸில் நீ இவ்வளோ தூரம் செய்கிற, அந்த பொண்ணுக்கு பேம்பர் பண்ணுற அப்படின்றாங்க. இப்போது யோசித்து பார்த்தீங்கன்னா அப்பா தாத்தா இந்த சைட்லாம் அம்மா தான் ரொம்ப அதிகமாக செய்வாங்க அப்பாவுக்கு, ஓகேங்களா? அது நார்மலைஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இப்போ ஒரு பையன் செஞ்ச உடனே அது யாராலுமே ஏற்றுக்க முடிய மாட்டுது. இவனே அப்படி செய்கிறான், இவன் உண்மையாலுமே லூசு தான்டா, உண்மையாலுமே பைத்தியம் தான்டா அப்படின்றாங்க. நீ ஆம்பளை இல்லை அந்த மாதிரி ஒரு டாப்பிக்கு. இதில் ஆம்பளையா இல்லைன்றதுல என்ன இருக்குது? நெகட்டிவ் கமெண்ட் வரும் தான் சரி, ஆனால் இதுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் பொங்குறீங்கன்னா அப்போது உங்களோட இன்செக்யூர் எங்களுக்கு புரியுது. ஏன்னா
அடுத்து வந்து நம்மளும் இந்த ஒர்க்கெலாம் வந்து மற்றவங்களுக்கு செய்யணுமா, என் ஒய்ஃப் வந்தால் அப்போ நான் இதெல்லாம் செய்யணுமோ, அப்போ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இவன் காமிச்சிட்டானா, எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டானா, அப்போ நானும் மாட்டிக்கணுன்ற பயத்தில் அவங்களாம் அந்த மாதிரி கமெண்ட் போடுறாங்களோ, அந்த மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது. எங்களுக்கு வந்து பெருசாக நெகட்டிவ்லாம் பெருசாக எடுத்துக்கணும் அந்த மைண்ட் செட்லாம் இல்லை. பட் அவங்களுடைய இது புரிஞ்சிக்க முடியுது. ஸோ சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, பேசிக்காகவே அந்த மாதிரி தானா, இல்லை அங்கே பேசுனதுனால இனிமேல் எங்கேயுமே பேசக்கூடாது? அப்படியெல்லாம் கிடையாது. எனக்கு கம்ஃபர்ட் ஜோன் ஆகிற வரைக்கும் நான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருப்பேன், மற்றபடி ரொம்ப பேசுவேன். ஓகே, எப்போ உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் ஆகுமா? அதை நீங்கள் கேட்டு சொல்கிறீங்களா? நீங்கள் எனக்கு இன்டர்வியூ முடியணும், 20 நிமிஷம் தான் கொடுத்துருக்குறாங்க டைம் கேமராமேன்ஸ். அவங்க அதான் சொல்கிறேன், கம்ஃபர்ட் ஜோன் இல்லை. ஸோ பொதுவாக ஒரு 4-5 பேர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஆன்சைட் ஆகிடுவாங்க, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஏங்க 2 பேர், அதான் நான் 3 பேர் தானேங்க இருக்கோம். நீங்கள் அந்த சைடு பார்க்காதீங்க, நீங்கள் அங்கே அவ்வளோதாங்க. அந்த சைடு அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, அவங்க இப்போ ஃபோன் எடுத்து நோண்டிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பேசுங்க. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்ககிட்ட நான் கேட்குறேன். பேசிக்காக கம்ஃபர்ட் ஜோன் ஆகிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்த ஃபஸ்ட்டு இவரை எங்கே மீட் பண்ணீங்க, இல்லை இவர் உங்களை எங்கே மீட் பண்ணார், அந்த லவ் லைஃப் பற்றி பேசிடலாமா? அது சொல்லுங்கள். காலேஜ் பிளேஸ்மெண்ட்டில் தான் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு கொஞ்ச நாள் அப்படியே ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு 2-3 சீனில் அப்படியே கொஞ்சம் லவ் வந்துச்சு. யாருக்கு முதல்ல வந்துச்சு இதில்? எனக்கு பார்த்தவொடனே வந்துருச்சு. அப்படியா? இல்லை, இது நம்புற மாதிரி இல்லை எனக்கு சார், இது ஆக்ஷன் மேடம் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அவங்க தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ சும்மா நார்மலாக பேசுகிறப்ப சொன்னாங்க, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காமிச்சாங்க. ஸோ நம்ம வந்து பாண்டியிலேருந்து பெங்களூர் போனதுனால கொஞ்சம் அமைதி பிள்ளையா, ஏன்னா புது இடம், ஸோ அதனால் அப்படியே அமைதியாக இருக்கும். அமைதியான பையன்லாம் கிடையாது. புது இடத்துல சரி ஃபஸ்ட்டு எப்படின்னு அனலைஸ் பண்ணுவோம்ல, இடம்லாம் எப்படி இருக்குன்ட்டு, அந்த மாதிரி நார்மலாக பொதுவாக போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க பார்த்து பிளேஸ்மெண்ட்டில் அந்த வேலை அந்த விஷயம் அவங்க சொல்லிட்டோம், நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் வீட்டில் சொன்னோம், வீட்டில் 2 வீட்லேயும் ஓகே ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கல்யாணம் பண்ணிட்டோம். 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம். பெரிய லவ் ஸ்டோரிலாம் கிடையாது. ஸோ அதுதான், அந்த ஊரை விட்டு இங்கே வந்ததுனால இடம் புதுசு அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிம்பிளாக தான் ஸ்டார்ட் பண்ணோம், ரொம்ப இதெல்லாம் பண்ணல. அதுக்கப்புறம் வேலைலாம் கிடச்சிருச்சு, வேலை கிடச்சி அதுவும் போவோம், அதுலேயும் பிஸி ஆகிட்டோம் ஃபுல்லாக. சும்மா வீக்கெண்டில் மீட் பண்ணுறது அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வீட்லேயும் பார்க்க ஆரம்பித்தாங்க. இதுமாதிரி எங்கள் வீட்லேயும் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி இருக்குன்னு. அவங்க வீட்லேயும் சரி ஓகே அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணல, அப்படியே முடிச்சுட்டாங்க அழகாக. ஓகே, ஸோ லவ் லைஃப்பை பற்றி ரொம்ப அழகாக லவ்வபுளாகவே சொன்னீங்க. நான் இப்போ அதுலேருந்தே ஒரு கொஸ்டின் எடுக்கிறேன், ஓகேவா? ஒருத்தரை பிடிக்குன்னா சும்மா பிடிக்காது, ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து அவரோட கேரக்டரைசேஷன்லேயோ, இல்லைனா அவரோட ஆட்டிடியூட்லேயோ, இல்லை அவர் செய்கிற ஒரு ஹெல்ப்போ. இந்த தமிழ் சினிமாவில் ஹீரோயின் வந்து இந்த 10 ரூபா போட்டோன்னு டக்குன்னு வந்து லவ் வந்துடும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் தான் பிடிச்சிருக்கும். உங்களுக்கு அவர் வந்து எந்த இடத்துல இன்ஸ்பயர் பண்ணாப்ல, சார் என்ன மனுஷன் அப்படின்னு? அதே 10 ரூபா தான். அப்போது வேலை கிடைக்காத டைமு, வேலை தேடிட்டு இருந்தோம். அப்போது ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஏதோ ஒரு 10 ரூபா சேஞ்ச் இல்லை என்கிட்ட, நிறைய இருந்துச்சு, சேஞ்ச் இருந்தில்ல. ஸோ இவர் இருந்தார், இவர்கிட்ட 10 ரூபா இருக்கான்னு கேட்டால் இவரும் எடுத்து கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. அப்போ அவர் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தார். ஸோ பஸ்ஸுக்கு வச்ச 10 ரூபாய் என்கிட்ட கொடுத்துட்டார். அப்புறம் நடந்துட்டு போயிட்டு இருந்தார். அப்புறம் தான் மெசேஜ் பண்ணும்போது ஏன் நடந்துட்டு போகிறேன்னு சொல்லும்போது அந்த 10 ரூபா தான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னாரு. ஸோ இருந்த 10 ரூபாவை என்கிட்ட கொடுத்துட்டாரு. அந்த ஒரு இன்சிடென்ட், நிறைய இன்சிடெண்ட் இருக்குது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பேரண்ட்ஸ் கிடையாது. ஸோ சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. ஸோ அவர் யாரும் இல்லாமல் வளர்ந்ததுனால அவர் அது ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் அவர் சொன்னார், இப்படி இருக்குது. ஏன்னா யாருக்கும் சிம்பத்தி வரக்கூடாதுன்னு அவர் கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் சொன்னார், கொஞ்சம் மாதம் கழிச்சு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் அப்படி சொல்லும் போது எனக்கு இன்னும் லவ் தான் வந்துச்சு. எந்த பாசமும் இல்லாமல் வாழ்ந்திருக்காரு. ஸோ அந்த எல்லா பாசமும் நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு மட்டும்தான் எனக்கு தோணுச்சு. அப்படி லவ் ஆயிடுச்சு. அதாவது பேம்பர், எனக்கு வந்து பேம்பர் யாரும் பண்ணதில்லை. ஸோ அந்த மாதிரி இந்த இது பண்ணி கொடுக்குறது, இது பண்ணி கொடுக்குறது. எனக்கு அண்ணன் இருக்காங்க, 2 அண்ணன் இருக்காங்க. ஸோ அவர் தான் எனக்கு எஜுகேஷன் எல்லாமே பார்த்துக்கிட்டது எல்லாமே. ஸோ அண்ணனும் வந்து மேரேஜ் ஆகி பெங்களூரில் செட்டில் ஆகிட்டார். ஸோ அண்ணனால தான் நான் இங்கே பெங்களூருக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே காலேஜ் எல்லாமே தனியாக படித்தது. ஸ்கூலில் வந்து 10th மேலே ஃபுல்லாக தனியாக அங்கேயே இருந்து 3 வருஷம் ஒர்க் பண்ண மாதிரி தான் படித்தேன். ஸோ அதனால் இங்கே வந்த உடனே இவங்க காமிக்கிற அந்த லவ்வாக இருக்கட்டும், ஸோ ஒரு கேராக இருக்கட்டும், நான் எங்கே போனாலும் கால் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்க, தனியாக போறியா, எங்கே போயிட்டுருக்க, சரி கரெக்டாக வீட்டுக்கு போ, சாப்பிட்டியா. ஸோ அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நம்ம கேர் பண்ணுற ஒருத்தவங்க ஏதோ இந்த இடத்துல இருக்காங்க நமக்காக. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு அந்த நெருக்கம் தான்.
அவங்கக்கிட்ட. ஸோ அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணி மேரேஜ் ஆகி இப்போ வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு எங்களுக்கு. இப்போ அவங்கள பற்றி நான் கீழே கமெண்ட்ஸ்லாம் படிக்கும்போது வந்து நல்ல பையனாக இருந்தால் இப்படி தான் பொண்ணு கிடைக்குமா அப்படி இப்படிலாம் நிறையா கமெண்ட்ஸ் கீழே பார்க்குறேன் நான். சரியா பார்க்கும்போது சரட்டுமான இருக்குது கமெண்ட்ஸ்லாம் நிறையா. ஆனால் பட் அவங்க ஒரு விஷயத்தில் வந்து இதெல்லாம் ஒரு பையன் செய்கிறான்னா சும்மா செய்ய மாட்டாங்க. எந்த இடத்துலையும் அவளை பிடிச்சிருக்கோம், அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. அப்படி உங்களை வந்து பயங்கரமாக ஒரு இடத்துல இன்ஸ்பயர் பண்ணது அது? இன்ஸ்பயர் பண்ணது வந்து இப்போ என்ன சொல்கிறது, மேரேஜுக்கு முன்னாடியே இருக்கட்டும் பின்னாடியே இருக்கட்டும், அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்கிறது கேர் பண்ணுறதாலும் அதிகமாக இருக்கும். அவங்கள யோசிக்கிறத விட ஒரு படி என்ன முன்னாடி வச்சு யோசிப்பாங்க. ஸோ நான் ஒரு இன்டர்வியூ போகிறேன்னா ட்ரெஸ் கரெக்டாக பண்ணியிருக்கியா, ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்கியா, இந்த ட்ரெஸ் போட்டுட்டு போ நல்லாயிருக்கும், ஸோ ஷூ போட்டுட்டு போ, இந்த மாதிரி என்னை ஒரு அப்பீலாக காமிக்கிறதுல அவங்களுக்கு முன்னாடி என்னை முன்னாடி வச்சு பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து எனக்கு என்ன சொல்கிறது, என்னை இப்படி பார்க்குற ஒரு பொண்ணு நான் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது. ஒரு பொது இடத்துல போகிறோன்னா என் ஹஸ்பண்ட் நல்லா தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குல்ல. ஸோ அந்த விஷயத்தில் நான் நிறைய இது பண்ணுவேன். அதே மாதிரி ஒரு பொருள் எனக்கு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும், அது பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு கம்மியாக வாங்கிக்கிட்டால் கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு வாங்கி கொடுக்கும்போது அது கொஞ்சம் நல்ல பிராண்டடாக அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்புறம் நிறைய விஷயம் இருக்குது, சாப்பாடாக இருக்கட்டும். இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட அவங்க வந்து ஆஃபீஸில் லீவு கேட்டுட்டு எனக்கு 1 வீக் ஃபுல்லாக மார்னிங் எனக்கு வந்து டைஃபாய்டு வந்துருந்துச்சு. ஓகேங்களா, ஒரு 1 வீக் ஃபுல்லாக இருந்துச்சு. அது வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு. சரின்ட்டு நாங்கள் நார்மல் டேப்லெட்லாம் போட்டு பார்த்தா செட் ஆகலை. அப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரிஞ்சுது இனிஷியல் ஸ்டேஜ் இருக்குன்னு. அப்புறம் ஆஃபீஸ் லீவ் என்னால் போக முடியல. ஸோ இவங்க தான் பக்கத்தில் இருந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் ஆட்டோவில் என்னை வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு என்னை போய் இன்ஜெக்ஷன் காலையில் ட்ரிப்ஸ் தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதுவே ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும் ஹாஸ்பிட்டலில். உள்ள அப்சர்வேஷனில் இருந்தாங்க, இவங்க வெளியே உட்காந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி அங்கே முடிச்சுட்டு மறுபடியும் சாயந்தரம் போயிட்டு, ஸோ இந்த மாதிரிலாம் என்னை வந்து ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறாங்க. எனக்கு எதனா ஒன்று சின்னதாக ஆனால் கூட அவ்வளோ பதட்டம், அவ்வளோ இது. ஸோ அவங்களுக்காக நான் எதை வேணால் பண்ணலாமே, இதெல்லாம் என்ன விஷயம், இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், ஸோ நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்ற ஒரு இதுதான். உங்ககிட்ட நான் கேட்குறேன், உங்கள் கமெண்ட்டில் பார்க்கும்போது பொண்ணுங்களே நிறைய பேர் அதை பேசியிருந்தாங்க. அவர் பாவம், இவ்வளோ வேலை வாங்குற, நீ இது கூட பண்ணலன்னா என்ன அப்படின்னு வந்து. இப்போ ஒரு பையன் வந்து பேசுகிறான் அப்படின்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு பயத்தில் பேசலாம், இல்லைனா வந்து அவன் வந்து பார்த்த விஷயங்களை பார்த்து பேசியிருக்கலாம்னு வச்சுக்கோங்க. பட் ஒரு பொண்ணு வந்து பேசும்போது வந்து அவங்க அதை அனுபவிச்சுருந்துருப்பாங்க. மேபி அதை அனுபவிச்சுட்டு இன்னொரு பையன் பேசும்போது அது ஒரு பொண்ணுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும்போது சப்போர்ட்டிவாக பண்ணால் நல்லது அப்படிங்கிறது வந்து ஒரு பொண்ணு பேசுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஒரு பொண்ணே வந்து அதை திட்டி பேசும்போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது அவங்க மைண்ட் செட் மாறலன்னு தான் நினைக்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது ஃப்யூச்சர் இப்போ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நம்ம பசங்களுக்கே எல்லா வேலையும் சொல்லி கொடுத்து செஞ்சோம்னா அடுத்த ஜென்ரேஷன் மாறும்ல. ஸோ அவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ பொண்ணுனா வீட்டு வேலை மட்டும்தான் செய்யணும், ஆம்பளைனா வெளியே போய் வேலை செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட் மாறும். ஸோ பொண்ணுங்களே இப்போ இருக்கிற ஆண்டிங்க பேசுகிறது ஓகே, ஏஜ் யூத் பொண்ணுங்களே பேசுகிறதா இன்னும் மாறாமல் இருக்காங்கன்னு தோணுது. அவங்க சரௌண்டிங்ஸை தான் சொல்லணும். யாராச்சும் டிஎம்ல வந்து சொல்லுவாங்களா உங்ககிட்ட, எதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ வேலை வாங்குறீங்க சிஸ்டர்? டிஎம்ல சொல்ல, எல்லாம் கமெண்ட்ல தான் சொன்னாங்க. அப்படியா? ஸோ மாடர்ன் கப்புள்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு இன்னசென்ட் பாய் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்னா அவன் தான் எல்லாமே வந்து பண்ணணும், அவன் மேலே தான் எல்லாத்தையுமே கெட்டுவாங்க. இன்னொன்று நல்ல பையனாக இருந்தாலே, இப்போ வந்து நம்ம அனிமல் படத்தில் பார்த்த ஆல்ஃபா மேல் மாதிரி இருந்தோம்னா வந்து அவனுக்கு மரியாதை கொடுப்பாங்க, என்னன்னாலும் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு நல்ல பையனாக ஒரு 90s கிட்டாவோ இல்லைனா வந்து ரொம்ப நல்ல பையனாக இருக்கோம் அப்படின்னா நம்ம தாண்டா எல்லா வேலையும் பார்க்கணும். அதனால ஆல்ஃபா மேல் ஆகணும்னு நிறைய பசங்களும் ட்ரை பண்ணுறாங்க. இந்த கமெண்ட் பார்த்துட்டு கீழே நிறைய பேர் இந்த வீடியோலாம் பார்த்துட்டு பேசாமல் நம்ம ஆல்ஃபா மேலே ஆடலாமா, இல்லைனா கஞ்சா குடிக்க ஆயிடலாமா, அந்த மாதிரி பசங்களை தான் வந்து பொண்ணுங்க வந்து உளுந்து கணிக்கிறாங்க, இல்லைனா பொண்ணுங்களை நம்ம தான் உளுந்து கவனிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்லாம் வைக்கிறாங்க. உங்கள் கருத்து சொல்லுங்கள் மேடம். ஓகே, ஆல்ஃபா மேலாக இருந்தால் அது லைஃப் லாங் நாம் கஷ்டப்படுறதா இருக்கும். இப்போ நான் பட்ஜெட் பத்மநாதனாக இருந்தால் ஒரு குழந்தை பிறந்தாலும் அவன் பார்த்துப்பான், எல்லா விஷயத்துலையும் பார்த்துப்பான். ஆல்ஃபா மேலுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அது ஆம்பளைத்தனம், நான் அது கிடையாது. பொண்ணுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் நான் ஆம்பளைத்தனமாக பார்க்குறேன். அவங்க கோபம் காமிக்கிறதோ அது ஒரு லிமிட்டுக்கு மேலே டாக்ஸிக் ஆகிடும், அது ஃபேஸ் பண்ண முடியாது நம்மளால். இதே நைஸ் கையாக இருந்தால் சண்டை வந்தாலுமே கொஞ்ச நேரம் கழித்து வந்து சமாதானப்படுத்துவாங்க. அந்த சண்டையுமே அந்த எக்ஸ்டெண்டுக்கு போகாது, ஒரு சாந்தமாக தான் போகும் கோவம். இப்போ நெக்ஸ்ட்டு நான் டக்குன்னு அழுதுட்டேன்னா அவன் சாந்தமாகிடுவான், மேனேஜ் பண்ண முடியும். இப்போ குழந்தெல்லாம் பிறந்துட்டு ஆல்ஃபா மேலாக இருந்து கோவப்பட்டு அத்தை ஓடிக்கிறதுனா அது வீடு பூகம்பமாக ஆகிடும். இந்த மாதிரி காமான ஒரு பர்சனாக இருந்தால் அது லைஃப் ஸ்மூத்தாக போகும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட லவ்வோடு இருக்கும், கடைசி வரைக்கும் லவ்வோடு இருக்கும். அதனால நைஸ் கை தான் பெட்ரு. ஸோ மேரேஜுக்கு அவங்க தான் பெட்ரு அப்படிங்களா? லவ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே அவங்க தான் பெட்ரு.
ஓகே சூப்பர். ஏன்னா வந்து பசங்க அந்த ஒரு விஷயத்தில் பயங்கரமாக ஒரு பயந்து போயிருந்தாங்க. என்னடா இதெல்லாம் இருக்குது, அப்போ அந்த மாதிரி தான் நம்ம ஆகணுமா அப்படின்னு அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் அது கொடுத்தீங்க. ஒரு பேட் எக்ஸாம்பிளாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ ரக்கடாக இருக்கிறதுக்கும் ஆல்ஃபா மேல்னால் அது வந்து என்ன சொல்கிறது, அது அந்த காலத்தில் சும்மா சொல்லுவாங்கள்ல எக்ஸாம்பிள், இத்தனை பேர் இருந்தாங்க அடித்து தலைவனாகி ஆகணுன்னா அப்புறம் தான் அந்த பொண்ணுங்களுக்கு இது வரும்ன்ட்டு. அது வந்து அந்த காலகட்டத்தில் ஓகே, ஏன்னா அங்கே வந்து மிருகம் மாதிரி அடித்து பிடிச்சி யார் பேர் மேலே வரானோ அவனை தான் வந்து எல்லோரும் மதிப்பாங்கன்ற மாதிரி. ஆனால் இந்த காலகட்டத்தில் போட்டி நிறைய இருந்தாலும் ஒரு ஹெல்த்தியான போட்டியாக இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க, பட் ப்ரொப்போஸ் எப்படி பண்ணுறீங்கன்னா, இப்போ நிறைய பேர் நிறைய விஷயம் பேசணும். இப்போ நடக்கிற சுச்சுவேஷனை வச்சு இதெல்லாம் இருந்தாலுமே பட் எனக்கு நீ தான் அப்படிங்கிற மாதிரி நீங்களா ஒரு ப்ரொப்போசல் இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. நீங்கள் எதுக்கு ரிப்ளை கொடுக்குறீங்க, அதோட நம்ம முடிச்சுக்கிறோம். ஓகே, உன்னை நான் எப்பயுமே ஸ்பெஷலாக பார்த்துப்பேன், சரியா? உன்னை அழுகெல்லாம் வைக்க மாட்டேன், எப்பவுமே ஷேர் பண்ணி பண்ணலாம். என் லைஃப்பில் எந்த ஈவெண்ட்டாக இருந்தாலும் நீ என் பக்கத்தில் இருக்கணும், சரியா? ஸோ ஐ லவ் யூ. ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொபோசலா இது இந்த மாதிரி? ஓ செம்ம செம்ம செம்ம. என்ன ப்ரோ இதெல்லாம் அவ்வளோ தூரம் கேரிங் பண்ணிட்டு ப்ரொபோசல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க? அப்படி இல்லை, சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன், ரொம்ப எக்ஸ்பிரஸ்லாம் பண்ணதில்லை நான். ஆமாம், ஓகே, இப்போ எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டீங்கல்ல, பார்த்துக்கோங்க. ஓகே, சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ உண்மையிலேயே ஒரு ரொம்ப லவபிளான ஒரு கப்பிள்ஸு. என்னதான் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலுமே அந்த ஷேரிங்கிறது வந்து என்றைக்குமே நம்மளுக்குள்ளே இருந்தாகணும். ஏன்னா இவங்க தான் பண்ணணும் அவங்க தான் பண்ணுங்கிற அந்த காலம்லாம் முடிஞ்சு. ஸோ இன்டர்வியூவில் நீங்கள் பேசின நிறைய கருத்துக்கள் நல்லா இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ, எங்களுக்கு தான் நேரம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ் சார். AVR Swarnamahal. Pre-book 1 gram gold jewelry and get 2 gram silver coin free. This offer is only for online booking customers. அவனி சினிமாஸ் வழங்கும் சுந்தர் சி இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழா இசையில் அரண்மனை 4 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.